சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களின் இப்பொழுது இந்த பேட்டி இந்த தினத்தந்தி பேப்பரில் அவர் தந்துள்ள பதிவு பேட்டியை போலவே சென்ற வருடமும் அவருடைய பதிவை நான் பதிவிட்டிருக்கிறேன். யூடியூப்பில் உள்ள போனீங்கன்னா பார்க்க முடியும். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நாடோடி மன்னன் படத்தில் நாடோடி மன்னன் படத்தில் நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகைகளை கவனிக்கிறவன். பெரிய இடத்தில் உள்ளே புகுந்திருப்பதால் என் உருவம் மாறி இருக்கிறது, என் உள்ளம் மாறவில்லை என்றும், நானே போடப் போகிறேன் சட்டம், பொதுவில் நன்மை பயக்கும் திட்டம் என்று பேசியதையும் பாடியதையும் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து செயல்படுத்தி காட்டியவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அந்த படத்தில் வேலை கொடு சோறு போடு என்று மக்கள் போராடுவார்கள். அந்த போராட்டத்துக்கு விடை போன்று நிஜமாகவே சத்துணவு போட்டார். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், முதிர் கன்னிகளுக்கு சத்துணவு ஆசிரியர் ஆயா வேலைகள் வழங்கினார். திருக்குறள், நாலடியார், திருக்கடுகம், ஆத்திச்சூடி போன்ற நீதி நூல்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் திரைப்பட பாடல்களாக, வசனமாக, வாழ்வியல் நெறியாக மாற்றி மக்களுக்கு வழிகாட்டிய படிக்காத வாத்தியார் எம்ஜிஆர். சினிமாவிலும் கட்சியிலும் ஆட்சியிலும் எம்ஜிஆர் கொண்டு வந்த மாற்றங்கள், திட்டங்கள் எல்லாமே புதுமை ஆனவை, புரட்சிகரமானவை, வேறு யாராலும் சிந்திக்கவும் முடியாத அளவுக்கு தொலைநோக்கு பார்வை கொண்டவை. இவ்வளோ அழகாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் இவ்வளோ அவர் பாருங்கள், இவ்வளோ அருமையாக சைதை துரைசாமி அவர்கள் அந்த ஞாபகத்தில் கொண்டு சைதை துரைசாமிக்கு நான் சொன்னது போல் பயங்கரமான எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது. அது பற்றி பேசணும்னா நாள் கணக்காக ஆகும். பட் அவர் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கிறார். ஏன் எவருமே பேச மாட்டுறாங்க? இந்த படிக்காத மக்கள், அதான் குவார்டர் பிரியாணி, நான் அவங்களுக்கு இப்போக்கி நின்று நேற்று அல்ல, நான் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மக்களை நான் ஒரு ஸ்கேலில் வச்சுருக்கேன். அவங்களுக்கு தேவையானது குடி, மது, கூத்தியார். எவனுக்கு ஓட்டு போட்டாலே என்ன, நமக்கு குடியும் கூத்தியும் கிடைத்ததா? அல்ல கைகள். அதுதான் நான் சொன்னேன். லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா சுடுகாடாயிடுச்சு, சாம்பலாயிடுச்சு. ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் பேசுகிறேன்.